இன்னும் ஒரு கடையில் இந்த ஆர்சி ஹெலிகாப்டர் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ரொம்ப நாளாக கேட்டிருந்த ஃபயர் ஸ்டிக் வந்து ஒரு கடையில் இருந்துச்சு. ஏஎம்டி கிராஃபிக்ஸ் கார்டு வந்து எடுத்திருந்தேன். அந்த சர்வேலன்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய போட்டு வித்துட்டு இருந்தாங்க. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணிட்டாங்க. ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர சந்தை தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. ஸோ மழையில் கடை போட்டிருப்பாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியல. இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். கடை எதுவுமே இல்லைனா பல்ப் வாங்கிட்டு திரும்ப போக வேண்டியதான். ஸோ இதுக்காகவாச்சும் பார்க்குற எல்லாரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸோ இப்போ வாங்க உள்ளே என்னென்ன கடை இருக்குன்றதை நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி ஆகுது. இங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் வழக்கமாக எவ்வளோ கடை இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோடே வெளிச்சோடி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் எந்த கடையும் வரலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அங்கங்கே கொஞ்சம் கடை போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் ஹோம் ஜிம் எக்யூப்மெண்ட்டு. இதை வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. இது என்கிட்டயும் ஒன்று இருக்குது. உங்கள் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். அடுத்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா டீலிங் சுவிச்சஸ்லாம் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட எக்ஸாக்டாக இதே மாடல் வந்து நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. அதனால் அதை அப்படியே வச்சுட்டு அடுத்த கடை கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழையில் இந்த சோஃபா கடை போட்டிருக்கவங்களாம் ரொம்ப பாவம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் போட்டு போற்றி வச்சுருக்காங்க. இந்த மழையில் இதை எடுத்துகிட்டு போகிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் தான். ஏன்னா இந்த மழையில் யாரும் வாங்கிட்டு போக அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அடுத்த ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க சுவிட்ச் மாதிரியே இருந்துச்சு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4G சிம் போடுற ஒரு ரவுட்டரு. ஸோ சிம் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லேன் அவுட்டு இல்லை ஒய்ஃபை அவுட் வந்து எடுத்துக்கலாம். சிசிடிவி போடுறவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைரன் வந்து ஒன்று பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எமர்ஜென்சி அலார்ம்லாம் செட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எங்கள் வீட்டில் மோஷன் சென்சார் வச்சு நான் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுட்டேன். இப்போ மழை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூரிக்கிட்டே தாங்க இருக்குது. சில பேர் வந்து பொருளை கவர் பண்ணி விற்கிறாங்க. சில பேர் வந்து அப்படியே மழையிலே போட்டு விற்கிறாங்க. இந்த மழையில் வந்து எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் வாங்குறது ரொம்பவே ரிஸ்க் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பிவிசி பாக்ஸஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஒன்று 15 ரூபா தான் சொன்னாங்க. அதனால் தேவைப்படுன்னு ஒரு 4 பாக்ஸ் வந்து வாங்கிட்டோம். இப்படி ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி கிராஃபிக்ஸ் கார்டு வந்து எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்ட் டைப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்ஸ்லாம் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்லாம் நிறையா வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ 4TB 2TB 1TB SSDலாம் கூட வச்சு வித்துட்டு இருந்தாங்க. சிலதெல்லாம் ஹெல்த் கம்மியாக இருக்கும், சிலதெல்லாம் ஒர்க்காக கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ இந்த டைப் ஹார்ட் டிஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி வாங்கிட்டு போக முடியாது. வாங்கிட்டு போய் ஒர்க் ஆகலைன்னா அவ்வளோதான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2TB ஹார்ட் டிஸ்க் வந்து வாங்கிட்டேன். SSDலாம் பிராண்டட் மாதிரி தெரியல, அதனால் அதை நான் எடுக்கல. இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கேஸ்குள்ளே இருக்கும். ஸோ இதை கூட தனியாக எடுத்து வித்துட்டு இருக்காங்க. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் பேக்கப் டிரைவு சீகேட்டோடையது 4TBன்னு வெளியில் போட்டுருந்துச்சு. சரி, நான் உள்ளே அப்படியே கழட்டி பார்த்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 300GB ஹார்ட் டிஸ்க் தான் இருந்துச்சு. அதுவுமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டுன்னு போட்டிருக்கு. இதை வந்து நீங்கள் 4TB அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களோட மொத்த காசும் வேஸ்ட்டு தான். அதனால தான் சொல்கிறது, பல்லாவர சந்தையில் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து பார்த்து வாங்கணும். ஏன்னா நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்தாலும் அதை எடுத்துகிட்டு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் கிளாஸஸ்லாம் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் இந்த ஆர்சி ஹெலிகாப்டர் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 தான் சொன்னாங்க. நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கின மாதிரி தம்ப்நெயில்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் யாருமே வாங்கலை. சரி, நம்ம வாங்கி இதில் என்ன தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக நான் ஒரு 300 கொடுத்து இதை வாங்கிட்டேன். ஃபுல் செட்டோட வச்சு வித்துட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா சார்ஜரு, உள்ள எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்லாக் கூட அதுலேயே இருந்துச்சு. அதனால் அப்படியே வாங்கிட்டோம். அடுத்து ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா NVR வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மழைக்கு சேஃப்டியாக சிங்க்ரோல்லாம் சுற்றி வித்துட்டு இருந்தாங்க. இந்த NVRல வந்து பார்த்தீங்கன்னா 2TB ஹார்ட் டிஸ்க் உள்ள இருக்குது அப்படின்னாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 சொன்னார். ஆனால் இது வந்து 4 சேனல் NVR தான். ஸோ அதனால் அப்படியே வச்சுட்டு நான் அடுத்த கடை கிளம்பிட்டேன். அடுத்து ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டனிங் பண்ணுறதுக்கான எல்லா டூல்ஸும் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. நமக்குமே இதில் 1-2 தேவைப்பட்டுச்சு. ஆனால் நம்ம மெட்ரோவில் வந்தோம். ஸோ மெட்ரோவில் இதெல்லாம் அலோடு இல்லை. அதனால் அப்படியே பார்த்துட்டு அடுத்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ்லாம் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1800 சொன்னாங்க. அது என்னவோ தெரியல, ஒவ்வொரு வாரமும் ட்ரோன்ஸோட ப்ரைஸ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது இந்த பல்லாவர சந்தையில். அப்புறம் ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பேட்ஸ்லாம் நிறைய போட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச பல்லாவரத்துலேயே நான் இந்த கடையை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஸ்பேர்ஸ்லாம் நிறைய போட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரேட்டுக்கும் கீழே இருந்ததுனால நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் மோட்டர், அப்புறம் வாட்டர் ஹீட்டர்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க.
ஸோ வாட்டர் ஹீட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டட் வாட்டர் ஹீட்டராகவே இருந்துச்சு. கிராம்ப்டன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிஷனுமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசூஸ் லேப்டாப்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா PS3 கன்சோல் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ ஜாய்ஸ்டிக்லாம் எதுவுமே இல்லை, வெறும் கன்சோல் மட்டுமே 8000 சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டில் டேப்ஸ்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடை இப்போ தான் வந்து பொருள்லாம் இறக்கி வச்சுட்டு இருக்காங்க. நானும் ரொம்ப நேரமாக அங்கேயே சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய பெட்டர்மாஸ் லைட்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. நிறைய லைட் இருக்குது இந்த கடையில். அப்புறம் பெரிய பெரிய ஊஃபர்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ஆனால் அது என்ன பிராண்ட்னே தெரியல. அப்புறம் அதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாமியோட போர்ட்டபிள் ஏர் கம்ப்ரஸர் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பேட்டரிலாம் கழட்டிட்டு விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா பாட்டம் கேப்பே காணும். ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 எடுத்திங்கன்னா 1000 ரூபா அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த அளவுக்கு அது ஒர்த் இல்லை அப்படின்றதுனால நான் அதை வாங்கலை. அதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கேமரா வந்து இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற ஃபோட்டோவை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே பிரிண்ட் பண்ணிக்க முடியும். அதுவுமே நிறையா போட்டு வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வேலன்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் நிறையா போட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பல்லாவரம் சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்லாம் நிறையா இருக்குது. நான் வீடியோ எடுக்கிற அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து கிட்டத்தட்ட 10 ஹார்ட் டிஸ்க் கிட்ட வாங்கிட்டு இருந்தார். ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்க எல்லாத்தையும் அவரே எடுத்துட்டாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் ஒரு 2 POI சுவிட்ச் மட்டும் நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம், இது வந்து நம்ம ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம், இப்போ தான் கிடச்சிச்சு. ஆனால் ஒர்க்கிங்கான்னு தெரியல, அதுவும் இந்த மழையில் வீட்டுக்கு போய் தான் செக் பண்ணி பார்க்கணும். அப்புறம் ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஒரு கெனான் பிரிண்டர் வந்து வித்துட்டு இருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 தான் சொன்னாங்க. மேபி ஒர்க்கிங்காக கூட இருக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்களா ஹார்ட் டிஸ்க் வந்து நிறைய கடையில் இன்றைக்கி ஹார்ட் டிஸ்க் வந்து போட்டு வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ரொம்ப நாளாக கேட்டிருந்த ஃபயர் ஸ்டிக் வந்து ஒரு கடையில் இருந்துச்சு. என்கிட்ட ஒரு ப்ரோ வந்து வாங்கி தர சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்கு கால் பண்ணி நான் கேட்டேன். கடைக்காரர் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 500 சொன்னார். ஃபைனலாக 400 பண்ணிக்கலாம்னு சொன்னார். அந்த ப்ரோட்ட கேட்டேன். அவர் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக பார்க்க சொன்னார். அதனால் நான் அதை அப்படியே வச்சுட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் அதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் கியரு, சிஸ்கோ அந்த மாதிரி சுவிச்சஸ்லாம் நிறைய வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 2000 சொல்கிறாங்க. அப்புறம் பக்கத்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்புக் ஏர் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இதோட கண்டிஷனை சொல்லவே தேவையில்ல. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உள்ளே ஃபுல்லாக தண்ணி போயிருக்கு. அதனால் அதை அப்படியே வச்சுட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ஆக்ஷன் கேமரா வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அந்த கடைக்கார்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்டயும் ஒரு ஆக்ஷன் கேமரா இருக்குது, அதை நீங்கள் எடுத்துப்பீங்களான்னு கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு யாருக்கா ஆக்ஷன் கேமரா தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு DM பண்ணுங்கள். அப்புறம் ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா i7 i3 ப்ராசர் லேப்டாப்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இந்த வாரம் லேப்டாப்ஸ்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பழைய மாடல் லேப்டாப்லாம் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் லைட்டர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் வந்து கேஸ் தான் இல்லை. ஆனால் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு அடுத்த கடைக்கு வந்து கிளம்பிட்டேன். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா CCTV கேமராஸ்லாம் நிறைய போட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்ட் டைப் தான். இப்போ தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் RC ட்ரக் வந்து பார்த்துருந்தோம். இது வந்து 4 வீல் டிரைவு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1800 சொன்னார். அதை அப்படியே பார்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம ஹாம்ஸ்டர்ஸ் கிட்ட வந்துட்டோம். இதோட பேர் தெரியலன்னு தான் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தேன். ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. எப்படி பார்க்குறான் பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்கவே நல்லா க்யூட்டாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு வாத்து வளர்க்கணும்னு ஆசை வந்துடுச்சு. அதனால இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டால் பேர் வந்து 5000 சொல்லிட்டாங்க. அப்படியே திரும்பி பார்க்காம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நம்ம வாங்கின பொருள்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நான் வந்து ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.